நிக்கோலா டெஸ்லா ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாளர், பொறியாளர். மின்னியல் மற்றும் இயற்பியலில் அசாத்தியமான பங்களிப்புகளை செய்தவர். 1856 இன்றைய குரோஷியாவில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே அறிவியல், தொழில்நுட்பத்தில் அசத்தலான திறமையை காட்டினார். கணிதம், இயற்பியலில் சிறந்து விளங்கி ஆஸ்திரியாவில் உள்ள கிரேஸ் பாலிடெக்னிக்ல மின்னியல் பொறியியல் படிச்சார். படிப்பு முடிஞ்சதும் பிரான்ஸ்ல உள்ள கான்டினென்டல் எடிசன் கம்பெனில வேலை பார்த்தார். பிறகு அமெரிக்கா போய் புகழ்பெற்ற எடிசன் டாகிட்ட வேலை சேர்ந்தார். டெஸ்லாவோட மின்னியல், இயற்பியல் பங்களிப்புகள் எண்ணிலடங்காதவை, புதுமையானவை. ஏசி மோட்டார், வயர்லெஸ் தொடர்பு, எக்ஸ்ரே தொழில்நுட்பம்னு அனைத்திலும் அசுர வளர்ச்சியை கொண்டு வந்தவர். ஆனா வேற கண்டுபிடிப்பாளர்களிலிருந்து டெஸ்லாவை தனித்து நிறுத்துறது எதிர்காலத்தை அபார துல்லியத்தோட அவர் கணிச்சதுதான். அவரோட அறிவியல், தொழில்நுட்ப அறிவு, உள்ளுணர்வு, கற்பனை ஆகியவற்றோட கலவையால அவர் எதிர்காலத்தை கணிச்சார். அவர் கணிச்சது கம்பியில்லா தொடர்பு பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இணையத்தின் வளர்ச்சி, சூரிய சக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக பயன்படுத்துறது. 1899 கொலராடோ ஸ்பிரிங்ஸ்ல நடந்த ஒரு சொற்பொழிவுல டெஸ்லா சொன்னார், சூரியன் தான் முதன்மையான ஆற்றல் மூலம். அதை அறுவடை பண்றதுதான் மனித வளர்ச்சியோட போக்கையே மாற்றிடும். இன்னைக்கு சூரிய சக்தி அபாரமா வளர்ந்து வரும் தொழில். நிறைய நிறுவனங்கள் சூரிய தொழில்நுட்ப வளர்ச்சியில முதலீடு பண்றாங்க. உலகமயமாதலும் உலகின் இணைப்பும் வரும்னு டெஸ்லா சொன்னார். 1926 நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பேட்டியில, எதிர்காலத்துல என்ன வரப்போகுதுன்னு எல்லா வழியிலையும் முன்கூட்டியே சொல்ல முயற்சி பண்ணேன், ஒரு தடவை கூட தவறல. அதனாலதான் எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு அவர் கூறினார். அவரோட கம்பியில்லா தொடர்பு சோதனைகள் அந்த காலத்துக்கு முன்னே இருந்தது. இன்றைய கம்பியில்லா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அதுதான் வழிவகுத்தது. மின் பொறியியல் துறைக்கு இன்னொரு அற்புதமான பங்களிப்பு அது. தகவல்களை அனுப்ப முடியும்னு டெஸ்லா நம்பினார். சக்தியை காற்றில் பறக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக வாழ்க்கையையே அர்ப்பணிச்சுட்டாரு. உயர் அதிர்வெண்ணை வச்சு மின்சாரத்தை காற்றிலேயே அனுப்புற சாதனம் ஒன்னு கண்டுபிடிச்சாரு. அதுல சோதனை பண்ணி காற்றில் தகவல் அனுப்புறது சாத்தியம்னு நிரூபிச்சு காட்டினாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான பாகம் ஆயிடுச்சு அந்த கம்பியில்லா தொடர்பு. டெஸ்லாவோட அந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பை உலகத்துல உண்டாச்சுன்னு நினைச்சு பாருங்க. அடுத்து எக்ஸ்ரே, அதுலயும் அற்புதமா வேலை பண்ணினாரு. உயர் அதிர்வெண்ணை வச்சு எக்ஸ்ரே உபகரணம் ஒன்னு உருவாக்கினாரு. சோதனை பண்ணி எக்ஸ்ரே எப்படி இருக்குன்னு காமிச்சாரு. மருத்துவ படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கண்டுபிடிப்பு வழி வகுச்சு மருத்துவ உலகத்தையே மாத்தி போட்டுட்டாரு. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை பண்ணினாலும் வாழ்க்கையில நிறைய சவால்களை சந்திச்சாரு டெஸ்லா. அவரோட கண்டுபிடிப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் நிறைய பணம் வேணும். ஆனா அந்த பணத்தை எப்படி கிடைக்க வைக்கிறதுன்னு அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவரோட காலத்துக்கு முன்னாடியே இருந்துட்டாரு டெஸ்லா. அவரோட கண்டுபிடிப்புகள்ல யாருமே நம்பல. சந்தேகம், பயம்னு எல்லாமே அவரை சுத்தி. சில சோதனைகள் பேர் சொல்ல முடியாத மாதிரி தோல்வி அடைஞ்சிச்சு. பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன்ட் கிடைக்கல. அடேங்கப்பா. ஆனா அவரோட விஷயம்தான் ரொம்ப ரகசியம். இன்னும் நம்ம அறிவுக்கு எட்டாத சக்திகள், ஆற்றல்கள் இருக்குன்னு நம்பினாரு. பிரபஞ்சம் முழுக்க பயன்படுத்தாத ஆற்றல் நிறைய இருக்குன்னும் அதை உலகுக்கு கொண்டு வரணும்னும் கனவு கண்டாரு. அட டெஸ்லா, ஒரு சூட்சுமமான ஆற்றல் பிரபஞ்சம் முழுக்க இருக்குன்னு சொன்னாரு. ஈதர்னு அழைச்சாரு. அந்த ஈதர் தான் எல்லா ஆற்றலுக்கும் ஆதாரம். இந்த ஆற்றல் மெஷின்ல இருந்து ஒரு நகரத்துக்கு சக்தியா பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. அதிர்வு அலைகள் மூலமா இந்த ஆற்றலை எடுக்கலாம்னு கிளப்புனாரு. அதுவும் இலவசமா, எல்லாருக்கும் எல்லா நேரமும். பூமியே ஒரு பெரிய ஆற்றல் சேமிப்பு இடம்னு சொன்னாரு. அந்த ஆற்றலையும் எடுக்கலாம்னு சொன்னாரு. அட டெஸ்லா. அட போங்க. டெஸ்லா சொன்னாரு, பூமியோட அதிர்வு அலை 8 ஹெர்ட்ஸ்னு. அதிலிருந்து ஆற்றல் எடுக்கலாம்னு சொன்னாரு. சாதனம் இருந்தா போதும்னு கூறினாரு. எல்லாருக்கும் பேர்ல சக்தி கிடைக்கும். கரிய எரிபொருள் எதுவும் வேண்டாம். அருமையா இருக்காதுங்களா? அது மட்டுமா இல்லை, அவர் சில ரகசிய விஷயங்களை, உலக ஆற்றல் மூலங்களை பத்தி சொன்னாரு. அடேங்கப்பா. டெஸ்லா டெத்ரேன்னு ஒரு ஆயுதத்தை உருவாக்கினாராம். உலோகத்தை உருக்கிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. கட்டிடங்களை அழிச்சு ரணமாக்கும் சக்தி. உலகப் போரை தடுக்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு சொன்னாரு. தொலைவிலிருந்தே இயக்க முடியும். அற்புதம் இல்லையா? அதுவும் போதாதா என்ன? டெஸ்லா டவர்னு ஒரு கட்டிடத்தை உருவாக்கினாராம். அதிக தூரத்துக்கு சக்தியையும் தகவலையும் கம்பி இல்லாம அனுப்பலாம். உலகமெங்கும் கம்பியில்லா தொடர்பு சாத்தியம். நம்ப முடிகிறதா?